கையில இருக்கிறது ஒரே ஒரு 100 ரூபா. தம்பி என்னது தம்பி, செருப்பு ரிப்பேரா? இல்ல சார், வார் அறுந்து போச்சு, சோல் பிஞ்சு போச்சு. அதுக்கு பேர் தான் ரிப்பேரு. ஆமா, தம்பிக்கு என்ன மருந்து வியாபாரமா? ஆமா சார், அமெரிக்கன் கம்பெனி. வாழ்க்கையில வியாபாரம் பண்ணுவாங்க, நீ வியாதியிலேயே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க போல இருக்கு. ஒரு 100 rupees. என்னது? 100 ரூபா. என்னது சார்? அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 100 ரூபா வேணும். ஆனா ஒரு கண்டிஷன். அதுக்கு என்ன சார்? பரவாயில்ல, நான் தரேன். அதுக்கு என்னவாவது பொதுக்கு என்னவாவது சத்தியம் பண்ணணும். நீ இந்த பணத்தை என் வீட்டுக்கு வந்து திருப்பி வாங்கிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாதான் நான் எடுத்துக்குவேன், இல்லன்னா வேணாம். சத்தியமா வாங்கிக்கிறேன். சத்தியமா நீ என் வீட்டுக்கு வந்து இதை வாங்கிக்குவேன்னு சொல்லு. சத்தியமா வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன். என்னவோ நீ இவ்வளவு தூரம் வருந்தி வருந்தி வற்புறுத்தனால்தான் நான் இதை வாங்கிக்கிறேன். பத்தமா? சரி. என்னது? இல்ல, ஒண்ணு இல்ல சார், இது போதும். சரி சரி. மோசம் பண்ணிட்டாங்க தம்பி. யாரு சார்? அதை எழுதினவங்க. எதை எழுதினவங்க? அதை எழுதினதை பார்த்து நான் மோசம் போயிட்டேன் தம்பி. எதை எழுதினதை பார்த்து? குடியை கெடுக்கும்னு எழுதினதை நம்பி மோசம் போயிட்டேன் தம்பி. அதை பார்த்து எப்படி சார் மோசம் போனீங்க? குடியை கெடுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த குடி நான் ஏற்கனவே குடிச்சத கெடுக்கும்னு நினைச்சேன். இல்ல சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. முதல் குடி வேற, ரெண்டாவது குடி வேற. அதான்பா, முதல் குடிய ரெண்டாவது குடி கெடுக்கும்னு நினைச்சு அடுத்து 6 தடவை குடிச்சு பார்த்தேன். நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். முதல் குடி குடிக்கிறத குறிக்கும், ரெண்டாவது குடி குடிக்கிறத குறிக்காது சார். நீ ரெண்டாவது தடவை குடிச்சு பாரு, அதுவும் முதல் குடி மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது குடி என்னன்னா, அதாவது குடிமகன் குடியுரிமையில வர குடி. அது வந்து குடும்பம் அதுல வர அர்த்தம் சார். குடும்பத்தை குடிச்சா குடிக்கிறது கெட்டு போகுமா? ஒரே குழப்பமா இருக்கு தம்பி. சார், நீங்க ரெண்டாவது குடிய முதல் குடியில போட்டுட்டு முதல் குடிய ரெண்டாவது குடியில போட்டுட்டீங்க. இப்ப ஒண்ணு இல்ல, முதல் குடிய ரெண்டாவது குடியில போட்டுட்டு ரெண்டாவது குடிய முதல் குடியில போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, முதல் குடியில வர ரெண்டாவது அர்த்தமும் ரெண்டாவது குடியில வர முதல் அர்த்தமும் சரியாகி குடியை கெடுக்குற அர்த்தம் உங்களுக்கு கரெக்டா விளங்கி போயிடும். என்ன புரியுதா தம்பி? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது தம்பி. நான் இப்ப உங்களுக்கு திரும்பவும் சொல்லட்டுமா? நீங்க ரெண்டாவது குடிய முதல் குடியில போட்டுட்டு முதல் குடிய ரெண்டாவது குடியில போட்டுட்டீங்க. இப்ப ஒண்ணு இல்ல, முதல் குடிய ரெண்டாவது குடியில போட்டுட்டு ரெண்டாவது குடிய முதல் குடியில போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, முதல் குடியில வர ரெண்டாவது அர்த்தமும் ரெண்டாவது குடியில வர முதல் அர்த்தமும் சரியாகி குடியை கெடுக்குங்கிற அர்த்தம் உங்களுக்கு கரெக்டா விளங்கி போயிடும். என்ன புரியுதா? எப்படி முதல் குடிய ரெண்டாவது போட்டு ரெண்டாவது குடிய முதல்ல போட்ட முதல் குடிக்கு ரெண்டாவது குடி